வணக்கம் நண்பர்களே. சினிமா பேக்ரவுண்டு இல்லாத வாலிப பசங்க, பெண்கள், அப்புறம் வயசானவங்கலேருந்து இன்றைக்கி வந்து டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இப்போ நான்லாம் நல்ல படம் எடுக்கிறவன் தான். நல்ல கற்பனை மூளை ஜாஸ்தி. கற்பனை கதைகள்லாம் என்கிட்ட நிறையா இருக்குது. என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா சண்டை, டான்ஸு, பேச்சு திறமை, அப்புறம் வந்து காமெடி எல்லாமே வந்து எனக்கு வந்து வரும். ஸோ அதை ஏன் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காம நீங்களே வளரணும், நீங்களே வாழணும் அப்படின்னா எப்படி வந்து தமிழ் சினிமா முன்னுக்கு வரும்? ஸோ இதை வந்து உங்களை மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்ல வரல. வாய்ப்பு வந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். அசால்ட்டாக வாய்ப்பு கேட்குறேன்றிய படம் போட்டு இன்வெஸ்ட் அதுக்கு என்ன பண்ண முடியும்? பணம் முதலீடு போடுறது நான் நடிகர்களை வச்சு படம் முதல்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த வழி அந்த மாதிரி இவங்களையும் எடுத்துக்கோங்க. ஸோ வளர்ந்தவங்களே வளர்த்து விட்டு நீங்கள் வந்து படம் சரியில்லை, படம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறதுக்கு புதுசாக வரவங்களுக்கு, புதுசாக கஷ்டப்பட்டு ஒரு சினிமா பின்னணியே வராதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவன் மேலோய் வந்து 4 பேர் அவன் உருவாக்குவான். அது பெண்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாமே சரி. யாரையும் வந்து குறைச்சி எடை போடக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் குறிப்பிடுறேன். எனக்கே வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட நல்ல தரமுள்ள படங்களை நான் கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் நான் ஒன்றும் கவலைப்படல. ஏதோ நம்ம வந்து முயற்சி கொண்டோம் அப்படின்னு இல்லாமல் முழு முயற்சி பண்ணேன். ஸோ அதற்கான பிரதிபலன் கிடைக்கல அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து இந்த பதிவு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து கதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான கதைகள் இல்லை, பழைய ரீமேக் கதைகள் இந்த மாதிரிலாம் எடுத்து தான் படத்தை ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு இன்றைக்கி வந்து கடமைக்கு வந்து நல்லா வளர்ந்த உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நம்ம நடித்தா படம் ஓடிடும் அப்படிங்கிற மமதியில் சில பேர் கார் ரேஸ்லேயும், சில பேர் வந்து அரசியல்லையும் போந்துட்டாங்க. அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்னும் சினிமாவில் இருந்தால் இன்னும் பற்றாக இருக்கணும், உயிராக அதை நேசிக்கணும் அப்படிங்கிற அவங்களுக்கு சினிமா சான்ஸு கொடுக்க மாட்டேங்கிறாங்க.